வீடியோவில் நவதானிய சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நான் வந்து 9 வகையான தானியங்கள் எடுத்திருக்கேன். நவராத்திரிக்கு 9 வகையான தானியங்கள் வச்சு இது செய்யலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். என்னென்ன தானியம் சேர்த்திருக்கேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த 9 வகை தானியத்தையும் நான் நைட்டே ஊற வச்சு ஓவர் நைட் சோக் பண்ணிட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருந்தது. இதோட முக்கியமான விஷயமே இது ஓவர் நைட் சோக் பண்ணுறது. இப்போ இதை குக்கரில் ஆட் பண்ணி 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அதை ஓரமாக ஸ்டெயின் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அண்ட் வெங்காயம் சேர்த்து 2 வரமிளகாய் சேர்த்து அதை நல்லா வணக்கிட்டேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பழம் வந்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வணக்கிட்டேன். அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க நவதானியங்கள் அண்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இதை நல்லா வணக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம நவதானிய சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டீட்டெயில் வீடியோ, லாங் வீடியோ சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த நவராத்திரிக்கு நீங்களும் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான நவதானிய சுண்டல் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பை.